பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய ரவீந்தர் துரைசாமியின் உதவியோடு இந்த பத்திரிகையாளர் ரவீந்தர் துரைசாமியும் பத்திரிகையாளர் நம்ம சொல்லக்கூடாது, சும்மா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ரவீந்திர துரைசாமியும் ஜெகதீஸ்வரன் அவர்களும் 10 வருடமாக நண்பர்கள். இவர்களின் துணையோடு தான் எங்க போனாலும் வந்து இந்த மீடியா லாபி பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. எங்க போனாலும் ஜெகதீஸ்வரன் தான் வரணும், ஜெகதீஸ்வரன் தான் வரணும். இல்லைங்க நாங்க வேற ஸ்போக் பர்சன் தான் அனுப்புவோம், இன்னைக்கு ரமேஷ் வருவாரு, இன்னைக்கு லோயலாமணி வருவார்னா முடியாது. ஏன்னா அவங்க கம்ஃபர்டபுளுக்குள்ள இருக்கக்கூடியவங்களா செட் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய ஒரு மீடியா நரேஷனை வந்து இந்த மீடியா உருவாக்குது. நல்ல கவனமா பாருங்க. ஜெகதீஸ்வரனை தவிர்த்துட்டு ரவீந்தர் துரைசாமி கூட நம்ம ரமேஷ் போய் உட்காந்து பேசி என்ன அடி வாங்கினார். ரவீந்தர் துரைசாமி போட்டு பொழந்து கட்டி பிடிச்சி லவ் யூன்னு சொன்னாரா? சமாளிக்க முடியாம திருச்சி ஓடினாரா? அதுக்கப்புறம் நம்ம லோயலாமணி போய் உட்காந்து ஒவ்வொருத்தரையும் ஓட ஓட அடிச்சாரா? என்னன்னா நம்ம பசங்க யதார்த்தத்தையும் ரியாலிட்டியும் பேசுறாங்க, அக்ரெசிவா பேசுறாங்க, உண்மையா பேசுறாங்க. ஏங்க நீங்க பத்திரிகையாளர் தானே, நீங்க திமுக ஸ்போக் பர்சன் மாதிரி ஏன் பேசுறீங்க? நீங்க மக்கள் பக்கம் நின்றுதானே பேசணும், நடுநிலையா தானே பேசணும். நீங்க என்னங்க திமுக ஆதரவாளரா பேசுறீங்கன்னு நேருக்கு நேரம் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் ஒரு சேர இந்த திமுகவின் தொங்கு சதைகள் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் பேரில் சுற்றக்கூடிய பல பேர் வந்து ஒன்று சேர்ந்து ஜெகதீஸ்வரனை மட்டும் வந்து செலக்ட் பண்ணி அவர் வந்தாதான் நாங்க வருவோம். ஒரு விவாத மேடை நடத்துறாங்கன்னா, ஒரு ஷோ கண்டக்ட் பண்றாங்கன்னா விருந்தினர்கள் ஒரு போஸ்ட் கார்டு ஒண்ணு வரும். இந்த பத்திரிகையாளர் கேட்பாங்க, தமிழக வெற்றி கழகம் சார்பாக நீங்க யார் வந்து கலந்துக்கிறாங்கன்னு. அப்போ என்ன சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இவர் வராது, இவர் வராது. தமிழக வெற்றி கழகம் சார்பா யார் வராங்க சொல்லுங்க. இல்லைங்க நீங்க ரமேஷ் வராது. ஐயோ நான் வரல. லோயலாமணி வராது. இல்ல நாங்க வரல. ஜெகதீஸ்வரன் வந்தா சொல்லுங்க நாங்க வரோம். என்னடான்னு பார்க்கும் போதுதான் தெரியுது இவங்க எல்லாம் ஒரே கூட்டு பிளான் பண்ணி வச்சு இவங்க வைக்கக்கூடிய பதில்களுக்கு இவர் வந்து கொஞ்சம் சாஃப்டா அப்படியே ஒத்து ஊதுற மாதிரி பேசி பாலிசா, அதாவது பூசண மாதிரி பூசாத மாதிரி பேசி விட்டுருவாரு. ஆனா நம்ம பசங்க உள்ள புந்து என்ன பண்ணுவாங்க, அடி வெளுத்து விட்டுருவாங்க. அது மக்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில பயங்கர ரீச் ஆயிட்டு இருந்தது. அது வந்து பத்திரிகையாளருக்கு பிடிக்கல, குறிப்பா திமுகவுக்கு பிடிக்கல. அதன் பின்புலத்தை பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது இவர் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த மீடியா லாபியை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒரு சில பத்திரிகையாளர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு, அதாவது திமுகவின் ஆதரவு பத்திரிகையாளர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான மீடியா லாபி பண்றாருன்னு தெரிய வந்தது. அப்பவும் அமைதியா இருந்தாங்க, சரி ஓகேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மற்ற மீடியாக்களுக்கு எல்லாம் வந்து லோயலாமணி, ரமேஷ், வீர விக்னேஸ்வரன் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறோம். ஒரு மாநாடு நடக்கும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கட்டுக்கடங்காத கூட்டம், கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு மேல வராங்க. காலையில 6 மணி 7 மணிக்கே வந்து அந்த இடத்த உடைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு கூட்டம் போய் உட்கார ஆரம்பிச்சது. விஐபி உட்கார